பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 57வது அதிகாரம் 2வது வசனம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லுகிறான். த மோஸ்ட் ஹை காட். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் இஸ் த மோஸ்ட் ஹை காட், உன்னதமான தேவன். ஆதியாகமம் 14வது அதிகாரம் 19வது வசனத்தில் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவன். அப்போ உன்னதமான தேவன் என்ற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அவர் யார்? வானத்தையும் பூமியையும் உடையவர். அடுத்த வசனம் சொல்றான், உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவன். Glory to God. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவன். நீங்கள் ஆராதிக்கிற, நீங்கள் பின்பற்றுகிற தேவன் அவர் சாதாரணமானவர் அல்ல. He is the most high God. வானத்தையும் பூமியையும் உடையவர். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கிற உன்னதமான தேவன். அதனால தான் அவன் சொல்றான், ஆண்டவரே, என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். Glory to God. பரலோகத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை செய்வார் பிரதர். ஒருவேளை உனக்கு முன்பாய் இருக்கிறவர்கள் உன்னை நிந்திக்கலாம். உன் சூழ்நிலைகளை குறித்து, உன்னுடைய வேதனைகளை குறித்து நீ ஒரு நிந்தனைக்கு ஆளாய் நிற்கலாம். கர்த்தர் சொல்றாரு, பரலோகத்திலிருந்து நான் உனக்கு ஒத்தாசை அனுப்பி உன்னை ரட்சிப்பேன். அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். அதனால தாங்க தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே, உன்னதமான தேவனே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவன். இந்த காரியத்தை குறித்து நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காரியம் இப்படியாய் முடியுமா? இந்த காரியத்தை நான் என்ன செய்வேன்? பல யோசனையில் பல காரியங்களை நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்ப போகிறேன். என கண்பானவர்களே, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கால வேளையில் உனக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும் பிரதர். உங்களுடைய கண்களை வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு நேராக உங்களுடைய கண்களை ஏறெடுப்பீங்களா? உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற அந்த பர்வதத்தை நோக்கி உங்கள் கண்களை நீங்கள் ஏறெடுக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, கிருபையும் சத்தியத்தையும் நான் அனுப்புவேன். கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு மாறாமல் இருக்கும். கர்த்தர் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களையும்
ஆசீர்வாதமாய் மாற்றித்தரப்போகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றார். என கண்பானவர்களே, இந்த காலவேளையில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிற, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் கட்டாயம் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன். இந்த காலவேளையில் பரலோகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்போம். எங்களுடைய கண்களை உமக்கு நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்பி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.